அப்ப எக்ஸிகூட்டிவ்ல நம்ம மிஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலும் அட்வொகேட் ஜெனரலும் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க அப்பாயின்மெண்ட் யாருன்னு காட்டணும். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது appointed by the president and his remuneration is decided by the president and pleasure of president. சரியா, அவரோட போஸ்டிங் வந்து pleasure of president. இதுவே advocate general of state appointed by the governor and remuneration decided by the governor and he is under pleasure of கவர்னர். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும்தான் இங்க இம்பார்ட்டன்ட், மிச்சம் எல்லாம் ஜென்ரலா இருக்கும். இந்த பாயிண்ட் வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இதோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க முடிஞ்சது. ஸோ அடுத்து லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட். ஸோ அப்போ பார்லிமெண்ட் அப்படின்றப்போ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். சோ மூணுமே சேவைதான் பார்லிமெண்ட். இப்ப இதுல யாராவது பிரசிடென்ட மிஸ் பண்ணிட்டு கொடுத்தா பார்லிமெண்ட் வந்து வராது. சரியா, அப்போ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் two houses, Rajya Sabha, Lok Sabha. Second, representation by states, representation of states, representation of union territories and nominated members. லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா representation of states, representation of union territories. அப்ப இங்கே முன்னாடி வந்து nominated members. சரியா, 2 members வந்து belonging to Anglo-Indian community அப்படிங்கிறது இருந்தது. பட் லேட்டரா இத வந்து th Constitutional Amendment Act 2019 discontinued it. சரியா, th Constitutional Amendment Act discontinued the provision of nominated members in Lok Sabha. அப்ப இப்போ இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ல இது இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆஃப்டர் 2020 இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. Next, duration of 2 houses, Rajya Sabha. So it is a continuing chamber. Lok Sabha is not a continuing chamber like the Rajya Sabha. Rajya Sabha வந்து continuing chamber. அப்ப members வந்து 1/3 of members வந்து every 2 years வந்து வெளியில போவாங்க. So this constitutes 6 years term to members of Rajya Sabha. Rajya Sabha term வந்து 6 years. Whereas normally 5 years. And the house can be
dissolved anytime, dissolved anytime by the president. So member of parliament ஓட qualification, citizen of India 25 years of age இருக்கணும். சரியா, 25 years of age இருக்கணும். In case of Lok Sabha, Rajya Sabha பொறுத்த வரைக்கும் 30 years of age இருக்கணும். Next, presiding officers, speaker, deputy speaker, chairman of Rajya Sabha, deputy chairman of இவங்களோட கண்டிஷன்ஸுங்க எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். இந்த பவர்ஸ் இப்ப ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி சேர்மன் இவங்க எல்லாருமே மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். வேற ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் அஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப ஹி இஸ் நாட் அ member, not a member of the house. So இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்ட். ஸோ அதனாலதான் ஈவன் ஆஃப்டர் த டிசல்யூஷன் ஆஃப் ஹவுஸ் ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் கண்டினியூ ஆகும். டில் நெக்ஸ்ட் ஸ்பீக்கரை வந்து நெக்ஸ்ட் அசம்பிளி வந்து ஸ்பீக்கர் ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ற வரைக்கும் பழைய ஸ்பீக்கர் வந்து கண்டினியூ ஆவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட ரிமூவல், சரியா, ரிமூவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா he can be removed by resolution passed by majority of all the then members of Lok Sabha. சரியா, அப்ப லோக் சபால ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி டெப்டி ஸ்பீக்கர் அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டியா ஓட்டு போட்டா வர வெளியில எடுத்துட முடியும். ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னா ஸ்பீக்கர் gives his resignation letter to deputy speaker. Deputy speaker in case if he wants to resign, he gives the resignation letter to speaker. So இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் தான் இந்த casting oath அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். when they preside the sitting, they cannot cast vote in the first instance and in case of any tie, so any tie, அப்போ அந்த மாதிரி டை ஆன சிச்சுவேஷன்ல ஸ்பீக்கர் கேன் காஸ்ட் அ காஸ்டிங் ஓத். சரியா, சார், தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பவர். அதே மாதிரி ஜாயின்ட் சிட்டிங், ஜாயின்ட் சிட்டிங் இஸ் பிரிசைடட் பை த ஸ்பீக்கர். இப்ப அவர் இல்ல அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர், இப்ப அவரும் இல்ல அப்படின்னா டெப்டி சேர்மன். சரியா, இங்க வரும், அதுக்கடுத்து இங்க வரும். ஏன்னா இவரு வந்து இஸ் நாட் அ மெம்பர், அதனால இவருக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் ஹோல்டு பண்றதுக்கான பவர் வராது.
ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ட் பவர்ஸ். Devices of parliamentary proceedings. இதெல்லாம் கொஸ்டின் அவர்னு படிச்சுக்கணும். adjournment motion, நார்மலா வந்து நீங்க செஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க. அட்ஜர்ன்மெண்ட் ஆர் அட்ஜர்ன்மெண்ட் சினடு அது வேற, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது வேற. அதனால இதெல்லாம் கிளியரா படிச்சுக்கணும். நோ கான்பிடன்ஸ் மோஷன், no confidence motion. Next, legislative procedure. Legislative procedure. இதுல ஆர்டினரி பில், ஆர்டினரி பில்லுல அவங்க ரிப்பீட்டடா கேட்கிற டாபிக் வந்து பில்லு டெட்லாக் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு போகும்போது ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத கேட்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டினரி பில்லுக்கு கீழே ஜாயிண்ட் சிட்டிங் படிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பில் லேப்ஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் இது ரெண்டும் ஆர்டினரி பில்லுல தெரிஞ்சுக்கணும். மணி பில், மணி பில் இதோட டாபிக் கம்ப்ளீட்டாவே இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மணி பில்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே தெளிவா படிச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடா கேட்கிறோம் இந்த மணி பில்ல பொறுத்த வரைக்கும். சரியா? ஆர்டிகல் 110ல எதெல்லாம் மணி பில் கொடுத்திருக்கோம் அந்த ப்ரொவிஷன்ஸ் வரைக்கும் மனப்பாடமா கேட்கிறோம். அதனால 7 கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்போம் அந்த ஆர்டிகல் 110. அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் procedure that money bill can be introduced only in the Lok Sabha with prior permission of president. சரியா? சோ அதுல வந்து ராஜ்யசபாவுக்கு only lesser power, ஒரு 14 days notice மட்டும்தான். 14 days மட்டும்தான் அவங்க they can hold. சரியா? சோ அவங்க பாஸ் பண்ற அமெண்ட்மெண்ட் இல்ல இதெல்லாம் வந்து either it can be accepted or it can be rejected altogether by the Lok Sabha. அந்த மாதிரி இதோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப் லோக் சபா வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இந்த ப்ரொசீஜர் மட்டும் தெளிவா படிச்சு வச்சுக்காங்க. அடுத்து ஃபினான்ஸ் பில். இதுல பினான்ஸ் பில் கேட்டகரி 1 ஒன்னு இருக்கும், கேட்டகரி 2 இருக்கும். சோ
இது இன்ட்ரோடியூஸ் பண்றதுல மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். 1க்கும் 2க்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே இட் இஸ் சிமிலர் டு ஆர்டினரி பில் தான். சரியா? 1 அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா வரும். வந்து பாத்தீங்க அப்படின்னா finance bill 2 வந்து it cannot be passed by either house of parliament unless president has recommended. அப்ப president ஓட recommendation necessary. ஆனா it can be introduced in both the houses. category 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா it can be introduced only in the Lok Sabha. சரியா? and recommendation of president is necessary for that. சரியா? இந்த கண்டிஷன் மட்டும் பாருங்க. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் பட்ஜெட்ல இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை ரீட் பண்ணி வச்சுக்காங்க. repeatedly கேக்குறோம். President shall, in respect of every financial year, causes to be laid before both the houses of parliament a statement of estimated receipts and expenditure of government of India for that year. Article 112. No demand for grant shall be made except on the recommendation of president. இதெல்லாம் repeatedly கேக்குறோம். Article. No money shall be withdrawn from consolidated fund of India except under appropriation made by law. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல். சரியா? அதுக்கப்புறம் 109ல a money bill or finance bill dealing with taxation cannot be introduced in Rajya Sabha. It must be introduced only in Lok Sabha. Rajya Sabha has no powers to vote on demand for grants. சரியா? It is the exclusive power. It is the exclusive power of privilege of Lok Sabha. Rajya Sabha should return the money bill to the Lok Sabha within 14 days. Lok Sabha can either accept or reject the recommendations made by the Rajya Sabha in this regard. சரியா? இந்த மாதிரி இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வாட் இஸ் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்? எதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள வரும்? ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்ல பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபான்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை மட்டும் படிச்சுங்க. சோ இதுல இந்த லெசன்ல வந்து கண்டிப்பா 4 to 5 கொஸ்டின்ஸ் மினிமம் கேட்கலாம். சரி, அந்த டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சரியா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ல இருந்து 2 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இதுலயே வந்து ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஃபண்ட்ஸ். சரி, அப்ப இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இந்த டாபிக் உள்ள இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்கறாங்க. ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அப்புறம் பேசிக்ல ஸ்டார்டிங்ல இந்த டியூரேஷன், ஸோ அந்த பேசிக்ஸ்ல தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
இந்த பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ இதுல ஈக்குவல் பவர்ஸ் என்ன இருக்குன்னு கொடுத்துருப்பான், அன்ஈக்குவல் பவர்ஸ், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ். சோ இதுவும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ ஒரு 4 to 5 கொஸ்டின் கேட்டாங்க இந்த டாபிக்ல. இதான் கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இத படிச்சுட்டு அப்படியே கம்பேர் பண்ணிட்டு